வரும் தேர்தலில் பாமக ஜெயிக்குமா? என்ன இது கேள்வி? 500 கோடி வாங்குவீங்களா? 500 கோடியா? 500 கோடினா நீங்க ரொம்ப குறைச்சு பாமக மதிப்பிட்டிருக்கீங்கன்னு திரு அன்புமணி ராமதாஸ் ஜெயிப்பாரா? மோசமான கேள்விங்க இது. ஒரு பலவீனமான தொகுதி அதிமுக உங்களுக்கு கொடுத்துருச்சுல? அப்படியெல்லாம் நாங்க நினைக்கல. பணபலம் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறீங்களா? உங்ககிட்ட பணம் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ரொம்ப சாமானியங்க. ஆனா திண்டிவனம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல தானே? யார் சொன்னா? நான் சிவகாசிங்க. உங்ககிட்ட பணபலம் இல்ல? பணபலம் கிடையவே கிடையாது. வன்னியர்களை நம்பி தானே பாமக இயங்கிட்டு இருக்கு. கிடையவே கிடையாது. ஆனா வன்னியர் சமூக மக்கள் இப்போது முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி பின்னால் இல்லை. நீங்க கொடுக்குற பிக்சரைசேஷன், திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்குற பிக்சரைசேஷன், திரு அன்புமணி ராமதாஸ் மேல வர்றது அப்படிங்கிறது வன்னியர்கள் மேல வர மாதிரியா? எல்லாரும் அந்தந்த சமூகத்தினர் தன்னை சார்ந்தவர்கள் மேலே வருகிற போது அப்படித்தானே பாக்குறாங்க. காடுபட்டி குருவுடைய குடும்பத்தினர் ரொம்பவும் அதிகமாக பாமக மீது ஒரு கோபத்தில் இருக்காங்க. அந்த ஒரு 4 பேர். 4 பேர் தானா? அந்த 4 பேர். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாழ்வா சாவா என்கிற தேர்தல். வணக்கம் நண்பர்களே. பாமக எத்தனை தொகுதிகளில் வெல்லும்? இதற்கு எது பின்னணியாக இருக்கும்? இதற்கு பாமகவின் பொருளாளர் திலகபாமாவின் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். வரும் தேர்தலில் பாமக ஜெயிக்குமா? என்ன இது கேள்வி? இன்னைக்கு இருக்கிற அந்த கூட்டணி மிக பலமான கூட்டணி. இப்போ எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்திருக்கிறாங்க. 7 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியும் வெற்றி பெறுவதற்கான அத்தனை கூறுகளும் அங்கே உள்ளடங்கி வேலை நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக 7 தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறும். பலமான கூட்டணின்னு சொன்னீங்க. பலமான கூட்டணியா இல்லை பணமான கூட்டணியா? எல்லாத்துக்கும் பின்புலமாக எப்பயும் எதை விமர்சனமாக போவோம் அதை சொல்லியே பழகிட்டோம். விமர்சனங்களை வைத்துட்டு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொரு கூட்டணியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வைக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இந்த கேள்வியை கொண்டு சேர்த்துருதுன்னு நான் நினைக்கிறேன். நேரடியாக பணம் வாங்கிட்டீங்க அப்படின்னு? நேரடியாக பணம் வாங்கிட்டோம், மறைமுகமாக பணம் வாங்கிட்டோம். நீங்கள் சொல்கிற எந்த கோடிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியோட வேல்யூக்கு போதுமானது இல்லைன்னு நான் நம்புகிறேன். 500 கோடி வாங்கினீங்களா? 500 கோடியா? 500 கோடினா நீங்கள் ரொம்ப குறைச்சி பாமக மதிப்பிட்டிருக்கீங்கன்னு. ரொம்ப கம்மின்னு சொல்கிறீங்க. 500 ஏன்னா நீங்கள் பொருளாளர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கோடின்னு. அதான் சொல்கிறேன். நீங்கள் 500 கோடி சொல்கிறதா இருந்தால் அது பாட்டாளி மக்கள் கட்சியை குறைத்து மதிப்பிட்டிருக்கிறதா? இன்னைக்கு தோக்க போகிற கட்சியோட நிதியே 3000 கோடி இருக்குது. எந்த கட்சியை சொல்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை. தோக்க போகுதா? ஆமாம். எல்லா கருத்து கணிப்புகளும் ரொம்ப பெரிய அளவுக்கான வெற்றி பெற போகுது. கருத்து கணிப்புகளே லயோலா பேரை சொல்லி அவங்க தானே வெளியிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அவங்க ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் இல்லை, பல நிறுவன கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுக அணி தான் மகத்தான வெற்றி பெறுது அப்படின்னு காமிக்குது. பல காலமாக போட்டு வச்ச கணக்கீடுகளின் அடிப்படையில் தான் எல்லாம் வேலை பார்த்துட்டே இருக்கிறோம். ஏற்கனவே இருந்ததுக்கு எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை ரெட்டலை ஜெயிச்சதுன்னா ஒரு முறை உதயசூரியன் இப்படியே மாறிட்டே இருக்கு. ஆனால் இன்றைய தேர்தல் முற்றிலும் வித்தியாசமானது. நீங்கள் சொன்னீங்க 500 கோடி குறைச்சி சொல்கிறீங்க அப்படின்னா பாமக எவ்வளோ கொடுத்துருக்கணும்? நீங்கள் நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டா நீங்கள் தெளிவாகிடுவீங்க. இல்லை, நான் எவ்வளோ வாங்கிட்டீங்கன்னு சொல்ல வேண்டிய வயசில் நீங்கள் சொல்லவும் போகிறதில்ல. 500 கோடின்னு சொல்கிறாங்க, நீங்கள் அது ரொம்ப கம்மின்னு சொல்கிறீங்க. பண மதிப்பீட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட மதிப்பை நீங்கள் குறைத்து மதிப்பிடுறீங்கன்னு அர்த்தம். பண மதிப்பீடு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது இன்றைக்கி மதிப்பீடு செய்திருக்கிற விஷயம் தாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிற திட்டங்கள், தாங்கள் நிறைவேற்ற நினைக்கிற திட்டங்களை யாரோட இணைந்தால் செயல்படுத்த முடியும். இதுதான். அதுக்கு 500 கோடிங்கிறது மதிப்பீடே கிடையாது. அதை விட ரொம்ப ரொம்ப அதிகம். ஆமாம். நாங்கள் 10 கோரிக்கைகளை முன்வைக்கிறோம்னா அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி தருகிற திருப்தி இருக்குதுல்ல, மக்கள் நல பணிகள் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இந்த 500 கோடிகள்லாம் வெறும் சாதாரண விஷயம். சரி, அது ரொம்ப சாதாரண. 500 கோடி வாங்கினதே ரொம்ப கம்மின்னு சொல்கிறீங்க. 500 கோடியை நீங்கள் இந்த கோடின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. நான் வாங்கினதா சொல்லவே இல்லை. நீங்கள் பாமகவை மதிப்பிடுற விஷயத்தை தான் நான் திருப்பி இல்லை, நீங்கள் உங்கள் பேச்சு வாக்கிலே சொல்லிட்டீங்கன்னா முக்கியமான கோரிக்கை வச்சுருக்கோம், அது பணத்தை விட ரொம்ப அதிகம், அந்த கோரிக்கை நிறைவேறினா போதும், 500 கோடிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறத பார்த்தா 500 கோடி வாங்கினது எதுக்கு பெருசாக சொல்கிறீங்கன்னு சொல்கிற மாதிரி. 500 கோடி வாங்கினது நீங்கள் எப்படியா நான் சொல்லிடணும்னு பார்த்துட்டே இருக்கிறீங்க. சரி, தொகுதி வாரியா வருகை தந்தா திரு அன்புமணி ராமதாஸ் ஜெயிப்பாரா? என்னங்க இது மிக மோசமான கேள்விங்க இது. அவர் முன்னாடி சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து அவருடைய திட்டங்கள் இந்தியா முழுமைக்கும் போய் சேர்ந்திருக்கு. ஆனால் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் சரியாக கவனிக்கல. பல இடங்களில், பல பகுதிகளில், பல சட்டப்பேரவை தொகுதிகளில், அந்த மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் அவருக்கு எதிரான மனநிலை இருக்குது. கக்கன் நல்ல அமைச்சராக தானே நம்மகிட்ட இருந்தாங்க. கக்கனை போல ஒரு நியாயமானவங்களும். ஆனால் கக்கன் பிறந்த ஊரில் போய் கேட்டிங்கன்னா அவர் எங்களுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லுவாங்க. காரணம், தன் தொகுதிக்கானதை மட்டும் அவங்க சிந்திக்கிற தயாராக இல்லை. அவர்களுடைய திட்டங்கள் பெரிய அளவில் இருக்குது. அதை புரிந்து கொள்றதுக்கு சாமானியன் வேணா கேள்வி எழுப்பலாம். உங்களை மாதிரி
பத்திரிகையாளர்கள் ஊடகவாளர்கள் இப்படி கேள்விகள் எழுப்பக்கூடாது. இல்லை, சாமானியர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். கிடையாது. சாமானியன் கையிலையும் அந்த 108 ஆம்புலன்ஸுங்கிறது போய் சேர்ந்துருக்கு. சாமானியன் கையிலையும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தாய்மார்களுக்கு கிடைக்கிற உதவிகள் போய் சேர்ந்துருக்கு. ஆனால் அந்த தொகுதி நீங்களே சொன்னீங்க, அந்த தொகுதியில் கேட்டால் சரியாக வேலை செய்யற அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி நான் சொல்லவே இல்லையே. நீங்கள் சொல்லிங்க இப்போ. இல்லைங்க, கக்கனை அவர் பிறந்த கிராமத்தில் அப்படி சொல்லி இருக்கிறார்கள்னு தான் சொன்னேன். கக்கனையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து எதிரில் இருக்கிறவங்க கேள்வி கேட்குறவங்க சொல்லி பார்க்குறீங்க. நான் இப்போ தான் 3-5 நாட்களாக தருமபுரியில் ஒவ்வொரு கிராமம் தோறும் போயிட்டுருக்குறோம். மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டுருங்கம்மான்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அம்மா இதெல்லாம் எங்களுக்கு சொல்கிறதுக்கு வரணுமாம்மா, நாங்களே இதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லம்மான்னு சொல்கிற ஆட்கள் தான் முழுக்க இருக்கிறாங்க. பிரச்சாரத்துக்கு போகிறது வேணும் அப்படின்னு நினைக்க வைக்கிறாங்க. அதனால பிரச்சாரத்துக்கு போகலையா இங்கே? நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நாங்கள் இந்த தேர்தலை ஒட்டிட்டு நாங்கள் எல்லாம் பொருளாளரானாலும் இப்போ தான் பதவியேற்றிருக்கிறேன். உங்களையெல்லாம் வந்து சந்திக்கிறதுக்கு நல்ல தருணம் வாய்ப்பு. இன்னும் உங்கள் பகுதியில் வேறு எதுவும் குறைகள் இருந்தால் கேட்கறதுக்காகவும் வந்திருக்கிறோன்னு. இல்லை எங்களுக்கு எல்லாம் நல்லா போயிட்டுருக்குது, மிக நிறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மத்திய சென்னை மிக பலமான திமுகவோட கோட்டை, அதில் போய் பாமக வேட்பாளரை ஏன் நிறுத்தணும்? அவங்க கோட்டை இவங்க கோட்டை அப்படின்லாம் யோசிச்சா வந்து இன்றைக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. முக்கியமான கோட்டைகளை தகர்க்கிற பணியையும் நாங்கள் செய்தது தான் வேண்டும். ஒரு பலவீன இந்த நேரத்தில் எங்களோட கூட்டணி மிக பலமான கூட்டணின்னு நாங்கள் சிந்திக்கிற இந்த தளத்தில் கூட தகர்த்துலன்னா அப்புறம் எப்போ? ஒரு பலவீனமான தொகுதி அதிமுக உங்களுக்கு கொடுத்துருச்சுல? அப்படியெல்லாம் நாங்கள் நினைக்கல. நாங்கள் கேட்டு நாங்கள் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் எல்லாம் கேட்டு வாங்கின தொகுதிகள் தான் கொடுத்துருக்குறாங்க. உண்மையில் சொல்லப்போனால் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி எதை விரும்பியதோ அதை தருவதற்கு தயாரான இடத்தில் இருந்தார்கள். சாம்பல் தோற்றுவார்ல? சாம்பல் வெற்றி வருவார். நீங்கள் தானே கருத்து கணிப்பை நம்புகிற ஆட்கள். இப்போ தான் அவர் எல்லாரும் யோசித்தாங்க, புது மனிதர் எப்படி வருவார், தயாநிதி மாறன் பணபலத்தை வெல்லுவாரான்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்ததெல்லாம் நேரத்தில் பத்திரிகை செய்திகள் 2-3 நாளைக்கு முன்னாடி கருத்து கணிப்பில் அவர் 3-4% கூடுதலாக வந்துட்டாருங்கிற செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. ஜெயிக்கிற அளவுக்கு இல்லை. எங்கள் தயாநிதி மாறன் வரும் கூட வந்துட்டாருன்னு ஜெயிக்கிறவங்க. ஆனால் ஆன் த கிரவுண்ட் பார்க்கும் பொழுது தயாநிதி மாறனுடைய காங்கிரஸுடைய இந்த இடதுசாரி கட்சிகள் எல்லாமே பணபலம் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறீங்களா? உங்ககிட்ட பணம் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ரொம்ப சாமானியங்க. பணத்தோட தான் போட்டி போடுறேன்னு சொல்றீங்க? பணத்தோட தான் போட்டி போட்டுட்டு இருக்க வேண்டியிருக்கு. அப்போனா தோக்குறது இயல்புன்னு சொல்றீங்களா? தோக்குறது இயல்புன்னு சொல்லல, பணத்துக்கு முன்னாடி மக்கள் நல திட்டங்களை முன் வச்சு போயிட்டு இருக்கிறோம். 7+1 அப்படின்னு அதிமுக சொன்னது. முக்கியமாக மத்திய சென்னை கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக ஜெயிச்சா இருந்தால் கூட அதிக அளவுக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கல. ஆகையால உங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம், சோதனை பண்ணிக்கிட்டோம், ஜெயிக்கிறதும் தோக்குறது உங்கள் பொறுப்பு அப்படின்னு உங்ககிட்ட தள்ளி விட்டுருச்சு. அப்படியெல்லாம் கிடையாது. யார் எங்களுடைய வேட்பாளர் எங்கே பலம் பொருந்தியவராக செயல்படக்கூடிய வசதி வாய்ப்புகள் உள்ளவராக இருப்பாருங்கிறத தேர்ந்தெடுத்து தான் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கு. திண்டுக்கல் எதுக்கு பாமக போட்டிடணும்? தென்பகுதியில் ஒரு தொகுதியை நாங்கள் கைப்பற்றது எங்களுக்கு மிக முக்கியமானது இல்லையா? அதாவது இவ்வளவு காலமும் தென்பகுதியில் திண்டிவனம் தாண்டினால் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்ததை உடைச்சு. ஆனால் திண்டிவனம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை தானே? யார் சொன்னா? நான் சிவகாசிங்க. நீங்க மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியோட பொருளாளர் சிவகாசி. நான் எவ்வளவு பேர் சிவகாசியில் இப்போ வைகையை காப்போம் ப்ரோக்ராம் 2 நாள் நடந்தது. போகிற இடமெல்லாம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்க்க பெரிய அளவில் கூட்டம் கூட்டினாங்க. ஓட்டு போடுவாங்களா? கொஞ்சம் இது ஓட்டு போடுறதுக்கான தளம் உருவாகிருச்சுல திண்டுக்கல்ல. திண்டுக்கல் தூத்துக்குடி இந்த பகுதியில எல்லாம் நல்ல வலுவான கட்டமைப்பு இந்த 6 மாத காலங்களில் உருவாக்கி வைத்திருக்கிறோம். திண்டுக்கல் நிச்சயமா வந்து பாமகவுடைய ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் இல்லை, அது நீங்க ஒத்துக்குவீங்கல்ல? பாமக ஆனால் இன்னைக்கு நீங்கள் கூட்டணிகளையும் சேர்த்து தானே எங்களோட வெற்றி சதவீதங்களை பார்க்குறோம். நாங்கள் எந்த இடத்துல இதுவரைக்கும் இல்லாத களத்திலையும் வெற்றி கண்டு எங்களுடைய எல்லையை விரிவுபடுத்துறது முக்கியமான விஷயம் இல்லையா? வெற்றியோட ஒரு சோதனை களமா திண்டுக்கல் எடுத்துக்க. சோதனை களம் இல்லை, வெற்றி களமா திண்டுக்கல்ல நீங்க போட்டியிட விரும்புறீங்களா? இல்லை, கட்சியை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் ஐயா வந்து யார் எந்த சூழலில் யார் நிற்கப்பட்டால் கட்சிக்கு வலுவானதாக மாறும், இதை வச்சு தான் அவரோட தீர்மானங்கள் இருக்கும். இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லையா இல்லை கட்சிக்கு விருப்பம் இல்லையா? நான் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நான் 2 முறை தேர்தல்களை சந்திச்சிருக்கிறேன். எந்த தேர்தலையும் நான் யார்கிட்டையும் சீட்டு கேட்டதில்லை. எப்பயுமே நான் அந்த கொள்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறேன். இல்லை இந்த தடவை கொடுக்க விரும்பினாங்களா இல்லை கொடுக்கவே இல்லையா? கொடுக்க நினைக்கலையா? இல்லை, இது வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு தொகுதியை வெற்றி கொள்வதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். 2 காரணம் சொல்லுங்களேன். என்னை ஒன்று அந்த இடத்துல அந்த வேட்பாளர் என்னவாக இருப்பார். இல்லை உங்களுக்கு அது வாய்ப்பு இருக்கு இல்லையா திண்டுக்கல்ல? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருந்தது. ஏன் போட்டி போடல? இல்லை, போட்டி போடலைங்கிறதுக்கு இன்னும் சில காரணங்கள். எல்லா காரணத்தையும் நாங்கள் பேசிட்டு இருக்க முடியாது. பணபலனத்தோட உள்ளே இறங்குகிற எதிராளியை யார் வெல்ல முடியுங்கிறதையும் சேர்த்து நாங்கள் யோசிக்கணும். நேரட்டா உங்ககிட்ட பணபலம் இல்லையா? அது எப்பயுமே பாட்டாளி மக்கள் கட்சி பணபலத்தோடு இல்லை. இல்லை வேட்பாளர்கள்
வேட்பாளரும் தான். நானும் பாட்டாளி மக்கள் கட்சியோட அங்கம் தானே. உங்கள்கிட்ட பணபலம் இல்லை? பணபலம் கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து மக்கள் நலத்திட்டத்தை நாங்கள் பேசக்கூடிய நபருங்கிற இடத்துல இருந்து தான் இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொருளாளருக்கு பணபலம் இல்லை? பொருளாளர் பாட்டாளி மக்கள் கட்சியோட பொருளாளர் இப்போ எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியோட பணத்தை எடுக்க முடியுமா? கொடுக்க மாட்டாங்களா? அது எப்படி? எல்லாத்துக்கும் ஒரே நியதி தானே. 7 பேர் நிற்கிறாங்கன்னா 7 பேருக்கு ஒரே நியதி தானே. இல்லை, ஏடிஎம் கிட்ட வாங்குற அதிமுக வாங்கின பணம்லாம் உங்களுக்கு கொடுக்க நீங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏடிஎம் கேட்ட வாங்கினாங்க. ஏடிஎம் கேட்ட 10 கோரிக்கைகளை கொடுத்து எங்களுக்கான 7 சீட்டுக்கான இடஒதுக்கீடு அந்த இடத்தை தான் வாங்கியிருக்கிறோம். ஆனால் வேட்பாளர் செலவுக்கு கட்சி கொடுக்கணும்ல? வேட்பாளர் செலவுக்கு கட்சி கொடுக்கும். அதில் பல விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து இங்கே பேசணும்னு அவசியம் இல்லைங்க. சில விஷயங்கள் கட்சிக்கான நான் வந்து ஒரு கட்சியோட பொருளாளர் பேரன் பாடியில் இருக்கிறேன். இராணுவ ரகசியங்கள் மாதிரி சில விஷயங்கள். ஏன்னா இன்றைக்கி எந்த விஷயத்தையும் சொன்னோம்னா எதிராளிக்கு வேகமாக வெற்றி வாய்ப்பு போய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிடும். இல்லை, திண்டுக்கல் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு ஊர். கண்டிப்பாக. அப்படி இருந்தபோது உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்திருக்கும். நான் இப்போ அந்த இடத்துல யார் நின்னா என்ன, நானும் நிற்கிற மாதிரி தான். நான் போய் ஒரு வாரம் அங்கே இருந்து அத்தனை பேரையும் சந்தித்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். அது எனக்கான இடம் தான். அங்கே பாமக ஜெயித்தா திலகபாமா ஜெயித்த மாதிரி தான். இல்லை, நீங்கள் ரொம்ப நேரடியாக உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறீங்க திண்டுக்கல்ல. ஆமாம், நான் பிறந்த ஊர் இருக்கிற இடங்க. அப்போ அந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய பெரிய பேராசையாக கூட இருக்கும்ல. ஆனால் அடிப்படையிலேயே நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி திண்டிவனத்தை தாண்டி பாமக இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னீங்க திண்டிவனத்தை தாண்டி பாமக இல்லை. வன்னியர் சமூக மக்கள் அதிக பின்புலத்தில் இருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, சரிதானே? உருவாக்கம் வந்து வன்னிய சமூகத்தில் இருந்து உருவாகியிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் வந்து யார் யாருக்கு வேட்பாளராக சீட் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். உருவாக்கம் வந்து அதிலிருந்து வந்திருக்கு. எல்லா சமூகமும் இன்றைக்கு இணைய தொடங்கிட்டாங்க. மத்திய சென்னையில் திரு சாம்பால் சொல்கிறீங்க, அவர் நாடா சமூகத்தை சேர்ந்தவர். திண்டுக்கல்ல கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் வைக்கிறாரு. இன்னொரு நண்பர் நம்ம வடிவேல் ராமன் விழுப்புரத்தில் அவர் நிற்கிறாரு. 3 பேர் 3 விதமான இதில் இருந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு தானே. இன்றைக்கு எல்லா தரத்திலிருந்தும் உள்ள வர தொடங்கிட்டாங்கிறது தான். ஆனால் அடிப்படையில் வன்னியர்கள் பின்புலத்தில் இருக்கின்ற வன்னியர்களுடைய ஆதரவு இருக்கின்ற கட்சி தானே பாமக. அது வந்து 8 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதெல்லாம் நின்று போயிடுச்சுங்க. 8 ஆண்டுகள் எப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்று எல்லா விஷயங்களையும் பேச தொடங்கியதோ அப்போவே வன்னியர்கள் அல்லாதவர்களும் படித்தவர்களும் இளைஞர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியில உற்று நோக்க தொடங்கிட்டாங்க. அப்படி சொன்னாலும் கூட வன்னியர்களை நம்பி தானே பாமக இயங்கிட்டு இருக்கு. கிடையவே கிடையாது. வன்னியர்கள் இந்த கட்சியோட வேற இருந்திருக்கிறாங்க. இப்போ வன்னியர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. உழைத்தவர்களை என் பாட்டை உழைச்சி கொடுத்துருக்குறான், நான் இன்னைக்கு பேரை வந்து எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டு இருக்கிறக்கா பாட்டை வேணாம்னு சொல்லி அனுப்பிடுவோமா? அவர்கள் இன்னும் எங்களுக்கு முக்கியத்துவமான இடத்துல இருந்து இருக்கிறார்கள். இன்றைக்கு பெருவாரியாக எல்லா சமூகத்தோடும் உள்ள வந்திருக்கிறோம். அவங்களுக்கு வயசாச்சுன்னு சொல்றீங்களா? வயசாகத்தானே செய்யும். இல்லை, அவங்களுக்கு யார் வேற வயது ஆனதுங்கிறது வந்து அது வந்து நாங்கள் வந்து என்ன எப்படி சொல்றது, அது ரொம்ப பெருமதிப்பாக மாற்றி சொல்றது. எங்களுக்கு அனுபவம் ஆலோசனைக்கான மிக முக்கியமான வரலாறு எங்களுக்கு தந்துட்டு போறவங்க இல்ல. வன்னியர் சமூகத்திலிருந்து வருகின்ற இளைஞர்கள் பாமக பக்கம் இல்லை அப்படின்னு சொல்ல அப்படி கிடையாது. நீங்க வந்து வன்னியர்கள் பெருவாரியாக இருக்கிறாங்கன்னு கேட்டபோது நான் சொன்னேன் மூத்த முன்னோடிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். இன்னும் சொல்ல போனால் இளைஞர்கள் பெருவாரியாக உள்ளே இருக்கிறாங்க. இன்னும் அவங்க கேட்குற பொறுப்புகளை சில நேரம் எங்களுக்கு தந்து முடிய மாட்டேங்குது. அவ்வளவு கூட்டங்கள் இருக்கிறாங்க. ஆனால் வன்னியர் சமூக மக்கள் இப்போது முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி பின்னால் இல்லை. முன்பு எந்த அளவுக்கு இருந்தார்களோ அந்த அளவுக்கு இல்லை. சரியா தவறு? இது வந்து நீங்கள் கொடுக்குற பிக்சரைசேஷன், திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்குற பிக்சரைசேஷன், இவர்கள் 2 பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது சொல்கிற பார்க்குறது. ஒன்று 2 பட்டு விட்டார்கள் சொன்னால் ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது பலம்தான். அது வந்து சாதி ரீதியாக தங்களை சிந்தித்து கொண்டு இருக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு அதுவே சாட்சியம். மாறும் மாற்றம் எல்லாம் நிகழ்ந்து தான் அந்த கட்சியோட வளர்ச்சியை நோக்கி நகர்த்திட்டு போவோம். ஆனால் வன்னியர் சமூக மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். இந்த கட்சி தங்களுடைய நலன்களை தங்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றும் அப்படிங்கிற நிலையிலிருந்து மெல்ல பின்வாங்கிட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கங்களின் மூலமாக வன்னியர்களுக்கான எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிறது மேலே எல்லாரும் அவர் எல்லா இதுலையும் தலைமை ஏற்கவே அது வன்னியர்களுக்கான மிக முக்கியமான இடத்தை உருவாக்கி கொடுத்துருது. அன்புமணி ராமதாஸ் மேலே வர்றது அப்படிங்கிறது வன்னியர்கள் மேலே வர மாதிரியா? எல்லாரும் வந்து அந்தந்த சமூகத்தினர் தன்னை சார்ந்தவர்கள் மேலே வருகிற போது அப்படித்தானே பார்க்குறாங்க. நான் வந்து எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவான ஆளாக எப்போ என்னை முன் வச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் திரும்பி அரசியலை நீங்கள் வந்து சாதி ரீதியாக இந்த அடிப்படைவாதங்கள் கொண்டு போகிறத பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தம் தான். இல்லை, கிரவுண்ட் ரியாலிட்டி அடிப்படை நிலவரம் பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளுமே ஜாதி பார்த்து தான் வேட்பாளரை நிறுத்துது. அது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? வாஸ்தவம் தான். அதுக்கு முக்கியமான காரணம் பிரிட்டிஷ் காலத்திலேருந்து உருவாக்கினது.
ஆரம்பத்தில் உங்களுக்கு வேட்பாளர்கள் பட்டியல்லாம் உங்களுக்கு கையில் இல்லை. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு பிரதிநிதித்துவத்தை 1921 சட்டமன்றத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த மைண்ட் செட்டை இன்னும் கடைசி வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறோம். இதை அவன் பிரிட்டிஷ்கார என்னத்தை கொடுத்தானோ அது எல்லாம் நம்மளுக்கு ஆபத்தான ஒன்றாகத்தான் இருந்து கொண்டு இருக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ சிந்திக்கும் பொழுது எந்த சமூகத்தினர் எந்த தொகுதி அதிகம் இருக்காங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாகத்தான் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். அது எல்லா கட்சியும் தானே செய்யுது, திமுக செய்யுது, அதிமுக செய்யுது, எல்லா கட்சியும் அதை வந்து தெளிவாக செய்துட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு மாற்று கருத்துமே இல்லை. உங்கள் கட்சியும் சேர்த்து தான் செய்யுது, அப்படி சொல்ல முடியாது. உங்கள் கட்சி யார் எந்த சமூகத்தை சேர்ந்த அதிகம் இருப்பாங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் தான் நிறுத்துது. அந்த இல்லை அது அப்படி கிடையாது. அந்த வேட்பாளருக்கான ஆதரவு எவ்வளவு பலமாக இருக்கும்னு யோசிக்கிற போது அவர் குடும்பமும் அவருக்கு எல்லா உறவினர்கள் யோசிக்கும் போது அது பெரிய பலமாக மாறுது. அது சமுதாய ரீதியாக பார்க்கப்பட்டு விடுகிறது. அப்படிதான். அப்படி யாருக்கு ஆதரவுங்கிறது ஜாதி ஆதரவாக தானே இருக்கு. ஆமாம், முதல்ல என் குடும்பம் கூட எனக்கு ஆதரவா இல்லைன்னா பிறகு நாங்கள் வேற யார்கிட்ட ஆதரவு கோர முடியும்? குடும்பத்தை ஜாதியாக பார்க்குறீங்க, ஜாதிய குடும்பம் பார்க்குறீங்க, எல்லாமே அப்படித்தானே இன்றைக்கு இருந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒரு குலதெய்வ வழிபாடு இருந்தாலே நீங்கள் வந்து உங்கள் குடும்பம் தாண்டி அவர் முழுக்க ஒட்டுமொத்த ஒரே சமுதாயம்ங்கிற மாதிரி தானே ஆயிப்போயிடுச்சு. சமுதாயமாக பார்க்க இல்லை நீங்கள் எப்படி ரொம்ப கவனமாக எடுக்கிறீங்கிறதுல தான் இருக்கு. ஒரு வேட்பாளர் அவரை சுற்றி அவருக்கான ஆதரவு பெரிதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்பி இறக்குறதுன்னு வேற, இல்லை இந்த சமுதாயம் நிறுத்தினா தான் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி வேற. அது வந்து அது நாம ஏழ்தே ரைட் சென்ஸில் எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. முக்கியமாக இப்போ நீங்கள் தர்மபுரி பற்றி சொன்னீங்க. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் காடுவெட்டி குருவுடைய குடும்பத்தினர் ரொம்பவும் அதிகமாக பாமக மீது ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் சார்ந்தவர்கள் பாமகவுக்கு வாக்களிப்பார்களா? அந்த ஒரு 4 பேர். 4 பேர் தானா? அந்த 4 பேர் தான். வெறும் 4 பேர் சொல்லுங்க. வெறும் 4 பேர் தான். மற்றவங்க யாரும் அவங்க பக்கம் இல்லை. இல்லவே இல்லை. அவங்க எதிராக செயல்படணும், திரு அன்பு ராமதாஸுக்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிற விதமான பிரச்சாரம் கிடையாது. அந்த குடும்பத்தினரில் ஒரு 4 பேர் அவர்கள் வந்து கொஞ்சம் பண ரீதியாக அவர்கள் நிறைய எதிர்பார்த்ததனால் சிக்கலுக்குள்ள இருந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப எதிர்பார்த்தாங்களா பணம் ரீதியா? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாழ்வா சாவா என்கிற தேர்தல் இது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த என்ன சொல்கிறது, இடைத்தேர்தலில் இருக்கிற ஒரு 11 தொகுதிகளில் வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்தால் வெற்றி பெறக்கூடிய சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து கொண்டு இருக்கிறது இப்போ வரைக்கும். அதை வந்து இப்போ நாங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்து தான் இந்த 7 தொகுதிகள் எங்களுக்கு. அப்போது வந்து இதில் வந்து எங்களுக்கு வாழ்வாசாவே இல்லை, உறுதியாக நல்லா வந்து நாங்கள் வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டு இருக்கிறது. அது வெறும் பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் நம்பியும் இல்லை, கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை வெற்றி பெற செய்வது. திமுகவுக்கு போய் இது வாழ்வாசாவான்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, தலைவர் இல்லை, இன்னும் சரியான செயல்படக்கூடியவர்கள் இல்லை. அங்கே உள்ளேயே வந்து வாரிசுகளுக்கு தான் சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் உள்ளே ஏகப்பட்ட புகைச்சல் நடந்துகிட்ருக்கு. அந்த புகைச்சல்கள்லாம் நிறைய வெளியே வந்துட்டுருக்கு, பார்த்துட்டே இருக்கிறோமே. இப்போ துரைமுருகன் வந்து அவர் பிடிபட்ட உடனேயே என்ன நடந்தது, உள்ளே இருந்து யார் தான் எட்டப்பருங்கிறத வந்து மேடையிலேயே பிரச்சார மேடையிலேயே பேசுனாங்களே. நான் சொல்லலை, அவங்களே சொன்னாங்க. அது எல்லா கட்சியும் இருக்கிறது தானே? எல்லா கட்சியிலையும் இருக்குதுன்னா இது வந்து அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறத அடையாளம் காமிக்கிறதையும் சேர்த்து சொல்கிறோம். எது எப்படி இல்லை, இவ்வளவு பெரிய ஒரு நீங்கள் ஒரு கட்சியோட பொருளாளர் இருக்கிறவரை போட்டு கொடுக்குறது வந்து எதிர் கட்சிக்கிட்ட போட்டு கொடுத்தா பரவாயில்ல, உள்ளே இருக்கிறவங்களே போட்டு கொடுக்குறது வந்து ஒரு பேரண்டல் பாடியில் இருக்கிறவர் போட்டு கொடுக்குறது வந்து பெரிய மோசமான. ஒரு பொருளாதார நீங்களும் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப கவலையோட பேசுகிறேன். அதனால உங்கள் கட்சியில் இறந்த மாதிரி போட்டு கொடுத்துருவோம் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. உங்கள் பேச்சில் ரொம்ப கவலை தெரியுது. நீங்கள் ஒரு பொருளாதாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஆபத்து இருக்கும்? ஆபத்து கண்டிப்பாக வராது. ஏன் பிஜேபியோட கூட்டணி அவங்க பணத்தை வச்சுட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் சண்டை அடிச்சுட்டு உட்காந்து இருக்காங்க. நாங்கள் மனங்களை வைத்து கொண்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த சண்டை வராது. நீங்கள் கவிஞராக இருக்கிறதுனால நீங்கள் பணம் சொல்லிட்டு நீங்கள் எதுகை மொழியில் பேசுகிறீங்க. எதுகை மொழிக்கு இல்லை, உண்மையிலே அதாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையிலேயே நான் பொருளாதாரம் வந்து ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு தேர்தல் நிதிக்காக சந்திச்சிருக்கிறதுனால அதனுடைய நிலைமை அவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எதுக்கு இந்த கட்சியில் இருக்கீங்க? நான் எதுக்கு இந்த கட்சியில் இருக்கேன், எனக்கு என்னுடைய இந்த மக்கள் பணியை எந்தவித தடங்களும் இல்லாமல் சுதந்திரமாக ஒரு புதிய அரசியலை உருவாக்குவதற்கு நான் தேடிட்டு அந்த தளத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து எனக்கு அப்படியே என்ன வேணாலும் செஞ்சுக்கிங்க தலைவமான்னு கொடுக்குறாங்க. நேரடியாக சொல்கிறது தான், உங்கள் பகுதியில் உங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை பாமக பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு பொருளாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கா? கிடையாது. பொருளாளர் பதவி நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் எனக்கு வேட்பாளராக அவங்க கொடுக்கும்போது நான் என்ன சமூகம் கூட தெரியாமல் தான் கூப்பிட்டு சிவகாசியில் நிறைய செயல்பட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. உங்கள் சமூகத்தை நீங்கள் நாடா சமூகத்தை சேர்ந்தார் அப்படின்னு ராமதாஸ் தெரியாமல் இருக்கும். இன்றைக்கும் நிறைய பேர் கேளுங்க, நான் இதை எதிர்த்து போனேன்னா என்னை பார்த்துட்டு ஹிந்தி பேசிட்டு போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. நான் என்ன சமூகம்னு கூப்பிட்டு கேட்குற ஆட்கள் இருக்கிறாங்க. நான் ஒன்றும் சமூகத்துக்கான அடையாளங்களை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. நீங்கள் வச்சுக்கல, உங்கள் மேலே சமூகத்திற்கான அடையாளங்கள் குத்தப்படும் இல்லையா? நீங்கள் பாமக இருக்கிறதுனா நீங்களும் மன்னிய சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல?
எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். என்ன நீங்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்னு சொன்னால் கூட நான் சந்தோஷமாக சிரிச்சுட்டு கேட்டுட்டு போயிடுவேன். கிரவுண்ட் லெவலில் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எல்லாரும் இந்த கூட்டணி அமைந்த போது கேட்ட கேள்விதான். நீங்கள் கடுமையாக விமர்சனம் செய்த அதிமுக கூட்டணி அமைப்பது உங்களுடைய அடிப்படை தொண்டர்களுக்கு திருப்தி இல்லை, அவர்கள் வாக்குச்சாவடிக்கு போகும்போது மனம் மாறி உங்களுக்கு எதிராக அல்லது அதிமுகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கிடையாது. உண்மையில் தலைமையில தான் இவ்வளவு விமர்சனங்களுக்கு அப்புறம் நம்ம எப்படி செய்யலாங்கிற யோசனைகள் இருந்தாங்க. ஆனால் தொண்டர்கள் கூட்டணி அமைந்தால் மிக நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருந்தாங்க. தலைமையை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்களை இப்போ கூட விமர்சனங்களை வைப்பதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் எப்பயுமே தயங்குறதில்ல. உதாரணத்துக்கு பொள்ளாச்சியில் நடந்த சம்பவங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் யாரோ அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும், அதில் நாங்கள் ஒரு இம்மியலும் உலக மாட்டோங்கிறதுலாம் சொல்லிட்டு தான் வந்தாங்க. அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நாங்கள் தயங்குறதில்லை. ஆனால் இன்றைக்கு தளம் மாறி இருக்கிறது. ஒரு விஷயத்தை முதல்வர் எடப்பாடி அவர் சொல்லிட்டு போகிறாரு, ஐயா வழிநடத்தல் மீதால் நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நாம் காரணமாக இருக்கோம்னா இருந்துட்டு போவோமே அப்படிங்கிற அடிப்படையிலே தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன், வலுவாக நம்புகிறேன். ஒரு பலமான கூட்டணி அப்படிதான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, நீங்களும் சொல்கிறீங்க, உங்கள் கூட்டணியில் இருக்க அத்தனை பேரும் சொல்கிறாங்க. ஆனால் முரண்பாடுகளின் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. முக்கியமாக தேமுதிக வர்றது ரொம்ப தயங்குது. முக்கியமாக உங்கள் ஆட்கள், பாமக ஆட்கள் தேமுதிக வேட்பாளர்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. நேரடியாக சொன்னதான் கள்ளக்குறிச்சியில் திரு சுதீஷுக்கு பாமக தொண்டர்கள் வேலை செய்வதில்லை கிடையாது. இன்னைக்கு திரும்பி திரும்பி மருத்துவர் ஐயாவின் உத்தரவு பேரிலும் சரி, அங்கே இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு 40 தொகுதியிலும் நாம் வென்று பெறுவது அப்படிங்கிறது மிக முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் முரண்பாடுகளின் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தான், நாங்கள் இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி 7 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று மற்ற கட்சிகள் உழைக்கின்றன, மற்ற கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று உழைக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை தோக்கடிக்கணும்னு சொல்கிறவங்க பூரா அதில் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. ஏங்க, நான் வெற்றி பெறணும், இல்லை மக்கள் வெற்றி பெறணும், இந்த திட்டங்கள் நடைபெறணும், அதுக்காக நாங்கள் ஒரு கூட்டணி அப்படி யாருக்கு அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்கடிக்கணும் அப்படின்னு திமுக சேர்ந்தவங்க? உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. பாரிவேந்தர் அது வெளிப்படையாக சொல்லிட்டு தான் போய் சேர்ந்தாங்க. நீங்கள் பாரிவேந்தருடைய அவர் கல்வி நிறுவனம் நடத்துறாரு, கொள்ளையடிக்கிறாரு அப்படின்னா ராமதாஸ் சொன்னா அவர் கூட இருப்பாரா? உள்ள மாணவியிடம் பணம் பெற்றுக்கொண்டது அந்த சாட்சியபூர்வமாக எல்லாம் வழக்கு வந்தது தானே. அது நடந்தது அப்போ பார்த்துட்டு சும்மா இருக்கலாங்கிறீங்களா? இல்லை வேற யார் பாமக எதிராக திமுக கூட்டணியில் இருக்காங்க? உங்களுக்கு தெரியுமே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம், அவர்கள் தோற்கடிக்க வேண்டும்ங்கிறதுல தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த 7 தொகுதிகளில் பாமகவை தோற்கடிக்க வேண்டும் என்றே திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்க்கறத விட இதை தோக்கணுங்கிறதுக்காக அவங்க நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அரசியல் இருக்கத்தானே செய்யும். இருக்கட்டும். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வேலை பார்த்துட்டாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அடுத்தவங்களை தோக்கணும்னு வேலை பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் வெற்றியை கோட்டை விடுவீங்க. அந்த தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அது திமுக சொல்றீங்களா உங்களுக்கு சேர்த்து? திமுக சொல்கிறேன். எங்களுக்கு அடுத்தவங்களை தோக்கடிக்கிறதுக்காக நாங்கள் வேலை பார்க்கல, நாங்கள் வெற்றி பெறுவதற்கான முழு உழைப்பு. நேரடியான போட்டி பாமகவுக்கும் திமுகவுக்கும் நடந்துட்டு இருக்கும்போது உங்களை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறது என்ன தப்பு இருக்கு? எங்களை தோற்கடிக்கணும் கரெக்டாக நாங்கள் நிற்கிற தொகுதிகளில் கண்டிப்பாக தோற்கடிச்சே ஆகணுங்கிறதுக்கு வேறு வகையில் இருந்தும் அவங்க வேலை செய்கிறதுங்கிறது தான் அதில் சொல்லுங்கள். என்ன வேறு வகைன்னா? பண விஷயத்துலேருந்து எல்லா பக்கத்திலும் இருந்தோம். பண விஷயம் எல்லா கட்சியும் இருக்கிறது தானே. திமுக, அதிமுக, அமமுக, பாமக எல்லாருக்கும் இருக்கிறது தானே. எல்லாருக்கும் இருக்கிறது தானே. சரி, இது இருக்கு. இல்லை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளே இறங்கி பண விஷயத்தை இறக்குற மாதிரி வேற யாரும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அது உச்சம் செய்யலை. அமமுக தினகரன் கட்சி எந்த அளவுக்கு அதிமுக வாக்களி பிரித்து அதிமுக அணி தோல்வி அடைய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும்? அது அவ்வளவு தூரம் செயல்படும்னு நான் நம்பலை. ஏன்னா பல இடங்களில் பணம் கொடுத்து ஆட்களை நிற்க வைத்து கூட்டம் காண்பித்து போகிறார்களே ஒழிய அவர்களுக்கிடையே கூட இந்த பொறுப்பாளர்களுக்கிடையே கூட நிறைய அதிருப்தி நிலவுதை நான் கள நிலவரங்கள்ல. என்ன காரணம்? காரணம் என்னன்னா, இவங்க அந்த கட்சியோட இருந்து தனக்கான பதவி வேணும்னு அபகரிச்சு உள்ள வந்தவங்க. அப்போ அது கீழே இருக்கிறவங்க அதே மனநிலையில் தானே இருப்பாங்க. யாரை சொல்றீங்க? அமமுகல. இல்ல குறிப்பிட்ட யாராவது சொல்றீங்களா? இல்லை, நான் குறிப்பிட்டுலாம் சொல்லல. எல்லா நிர்வாகிக்குள்ளேயும் அந்த மனநிலை ஓடிக்கொண்டே இருக்கு. எப்போ நம்ம தக்க வச்சுக்கொள்ள முடியாதோ, ஏன்னா தினகரன் இன்றைக்கு செலவழித்து கொண்டிருக்க போகிறோம் எத்தனை காலத்துக்கு இருக்குங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கிட்டு விட்டுறலாங்கிற மனநிலையில தான் அது ஓடிக்கிட்டு இருக்க. இது எவ்வளோ தூரம் பேட்டரி தீர்ற வரைக்கும் ஓடும். பதிலின பயிலும் கருத்து சொன்னமைக்காக திலகபாமா மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு பதிலின பயில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.